மேலும் ஒரு அண்மை செய்தி, தைப்பொங்கல் நாட்களில் யுஜிசியின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பொங்கல் அன்று நெட் தேர்வு நடத்தக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்றும் தைப்பொங்கல் நாட்களில் யுஜிசியின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் முதலமைச்சர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் கொண்டாடும் ஜனவரி 16ஆம் தேதி உட்பட நாட்களில் தேசிய தேர்வு முகமையால் நடத்த திட்டமிட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய நிலையில இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு அரசு விடுமுறை நாட்களாக தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அறுவடை திருவிழாக கொண்டாடப்படும் பொங்கல் ஒரு பண்டிகை மட்டுமல்லாது ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காட்டுவதாகும். எனவே யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க தேவை உள்ளது என்றும் தாம் கருதுவதாகவும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் இந்த நாட்கள்ல தேதியை மாற்றியமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு 7 சிறப்பு ரயில்கள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூடுதலாக 7 முன்பதிவு மையங்கள் திறப்பு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு ஏற்பாடு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் களை கட்டிய வாராந்திர ஆட்டு சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. விவசாயிகள் மகிழ்ச்சி. தாவேகா மாவட்ட செயலாளர் தேர்விலிருந்து தூத்துக்குடி அஜிதா புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிருப்தியில் இருக்கும் அஜிதாவை பொதுச் செயலாளர் ஆனந்த் மாலை சந்திக்க உள்ளதாக தகவல். மத்திய அரசிடமிருந்து போதிய பேரிடர் நிவாரண நிதி வராத காரணத்தால் பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். புயல், மழை உள்ளிட்ட பேரிடர்களுக்கு மாநில நிதியிலிருந்து செலவிடப்பட்டிருப்பதால் நிதி நெருக்கடி அரசுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தார். நமக்கு ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறது பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு இதுவரை வந்திருக்கிறது 276 கோடி தான் வந்திருக்கு. நம்ம கேட்டிருக்கிறது 37,906 கோடி ரூபாய். முதல்ல இருக்கக்கூடிய அந்த பேரிழிவுகளுக்கு பெஞ்சல் புயலுக்கு ஒரு 6,675. எனவே பொங்கல் தொகுப்பை பொறுத்த மட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட